தமிழ் கிட் ஸ்டோரிஸ் வித் மீனுல இன்னைக்கு என்ன கதை பார்க்க போறோம் தெரியுமா? யுகி அண்ட் கீரா a ஸ்பெஷல் ஃப்ரெண்ட்ஷிப். ஓகே குட்டி சுட்டீஸ், கதைக்குள்ள போலாமா? இது ஒரு அழகான டால்பினோட கதை. ஒரு ஊர்ல, ஜப்பான் ஊர் இருக்கு இல்லையா, அங்க ஒரு வில்லேஜ்ல யுகின்னு ஒரு அக்கா இருந்தாலாம். அவளுக்கு டால்பின்ஸ்னா ரொம்ப பிடிக்குமா. அதனால அவ என்ன பண்ணுவா, எப்போதுமே அவ வீடு கடல் பக்கத்துல இருக்கனால ஸ்கூல் விட்டு வந்தோன்னு அவ கடலுக்குள்ள போயிடுவா. அங்க போய் டால்பின்ஸ் எப்படி இருக்கு, என்னெல்லாம் பண்ணுது, எப்படி எல்லாம் விளையாடுது அப்படிங்கறது அவளுக்கு பாக்குறதுக்கே அந்த ஈவினிங்கே பத்தாது. அவ அப்படியே போய் ஜாலியா விளையாடிட்டே இருப்பாளா. அப்படி விளையாடிட்டே இருக்குது. ஒரு நாள் அந்த கடல்ல உள்ள கீரான்னு சொல்லிட்டு ஒரு டால்பின் இருக்கு. அது பாத்துருச்சு. பார்த்தோன்னு நம்மள பாக்குறதுக்காகவே இந்த சின்ன பொண்ணு வருது அப்படின்னு சொல்லி நல்லா டைவ் அடிக்கிறது, நல்லா ஜாலியா விளையாடுறது, அந்த மாதிரி அந்த யுகிக்கு ஃபன் டைமா அந்த டால்பின்ஸ் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்துச்சு. சோ இதே வழக்கமா வச்சுட்டு இருந்தா யுகி. டெய்லியும் ஸ்கூல் விட்டு வந்தோன்னு ஓஷனுக்கு போயிடுவா. போய் அங்க அந்த டால்பின்ஸோட பேசுறது, பழகுறது, இப்படியே போயிட்டு இருந்தனால அங்க கீராங்கிற ஒரு டால்பின் யுகிக்கு ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டா. அப்போ உடனே கீரா என்ன பண்ணுச்சு, யுகி நீ கூட வாயே, நான் உனக்கு கடல் சுத்தி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கீராவை அவன் மேல ஏத்திக்கிட்டு யுகி கடலுக்குள்ளேயே போயிட்டானா. கீரா கொஞ்சம் பயம்தான், இருந்தாலும் கீரா மேல ரொம்ப நம்பிக்கை இருந்தது யுகிக்கு. அதனால யுகி அக்கா தைரியமா கீராவோட போனாலாம். கீரா ரொம்ப பத்திரமாவும் அழகாவும் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாம பத்திரமா உன்னை கொண்டு சேர்த்துடுற அப்படின்னு சொல்லி யுகிக்கு ப்ராமிஸ் பண்ணி கீரா கூட்டிட்டு போனானா கடலுக்குள்ள. அப்படி போகும்போது அவளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சா. அவன் நடு கடல்ல போயிட்டாளா. அங்க நட்சத்திரம், படகு, வானம், அப்புறம் இந்த நிலா, இதெல்லாம் பார்த்தோன்னா யுகி அக்காக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சா. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அக்கா என்ன பண்ணா, இதே வழக்கமா வச்சிருந்தா. எப்ப பாரு ஸ்கூல் போவா, ஸ்கூல்ல இருந்து ஈவினிங் வந்தோன்னு இது ஒரு ஃபன் டைமா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தா. அன்னைக்கு ஒரு நாள் திடீர்னு கடலுக்குள்ள கூட்டிட்டு போயிட்டானா. எப்ப பாரு கடலுக்கு மேலேயே சுத்திட்டு இருப்பானா. அன்னைக்கு ஒரு நாள் கடலுக்குள்ளேயே கூட்டிட்டு போயிட்டு, கடலுக்குள்ளதான் நீ அழகழகான எங்களோட உலகத்தை பார்க்கலாம் யுகி, அதனால நீ கடலுக்குள்ள வான்னு சொல்லி கடலுக்குள்ள கூட்டிட்டு போனானா. கூட்டிட்டு போய் அவன் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாம் ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணானா. நாங்க எப்படி டைவ் அடிப்போம், என்னெல்லாம் பண்ணுவோம், நீ பாரு கீரா அப்படின்னு சொல்லிட்டு யுகி கிட்ட கீரா சொன்னானா. சரின்ட்டு அப்படியே போயிட்டே இருக்கும்போது ஒரு வலையில டாட்டாய்ஸ், அதாவது ஆமை மாட்டிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்துச்சு. அதுல இருந்து வரவே முடியலையா. உடனே அந்த டால்பின் இருக்கான் இல்லையா கீரா, அவன் என்ன பண்ணா, யுகி அக்காவை வச்சு நீ ஹெல்ப் பண்ணி யுகி அப்படின்னு சொல்லி கீரா அங்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்டே இருந்தானா, எப்படி எல்லாம் அந்த ஆமையை காப்பாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே தைரியமா சரி நமக்குதான் கீரா இருக்கான்ல கூட அப்படின்னு சொல்லிட்டு யுகி அக்காவும் கடலுக்குள்ள இறங்கி அந்த ஆமையை காப்பாத்துறதுக்காக ஆமை கிட்ட போனாலாம். கிட்ட போய் வலையெல்லாம் பிச்சு போட்டு அந்த ஆமையை ஒரு வழியா வலையில இருந்து வெளியில கொண்டு வந்துட்டாளாம். உடனே கீராக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சா. ஆஹா, நம்ம சொன்னோன்னு நம்மளை நம்பி யுகி வந்தா, அதுவும் இல்லாம ஆமையும் காப்பாத்திட்டா அப்படின்னு. உடனே அந்த ஆமையும் நம்ம தப்பிச்சிட்டோங்கிற அந்த நன்றியை காமிக்கிறதுக்காக யுகிய சுத்தி 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 அதோட நன்றிய தெரிவிச்சுச்சான். அப்போ யுகி அக்காக்கு அளவில்லா சந்தோஷமா, ஆஹா இந்த கடல் மிருகங்கள்லாம் எவ்வளவு அன்பா இருக்குங்க அப்படின்னு சொல்லி யுகி அக்காக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சா. சரின்னு டைம் ஆயிடுச்சு இல்லையா, இப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தா நைட் ஆயிடும். அதனால கீரா என்ன பண்ணா, யுகி நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ண மாதிரி இப்போ நைட் ஆயிடுச்சு, நான் உன்னை கொண்டு போய் கரையில விட்டுடுறேன், என் மேல ஏறி உட்காந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கீரா சொன்னோன்னு யுகியும் ஆமா ஆமா கீரா டைம் ஆயிடுச்சு, நானும் வந்துடுறேன், நீ என்னை கொண்டு போய் விட்டுடு அப்படின்னு யுகி அக்காவும் ஏறி உட்காந்துக்கிட்டாலாம். அவளுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம அழகா கீரா கொண்டு யுகி அக்காவை கரையில விட்டுட்டானா. விட்டோன்னு கீராக்கு ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப நல்லா இருந்துச்சு இன்னைக்கு நாளே யுகி, நான் ரொம்ப சந்தோஷமா என்ஜாய் பண்ணேன் கீரா அப்படின்னு யுகி அக்கா கீரா கிட்ட சொல்லிட்டு இருந்தாளா.
கீராக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சா. பரவாயில்லையே, நம்ம ரொம்ப சந்தோஷமா அவங்களை கொண்டு வந்து திருப்பி விட்டுட்டோமே, அவங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமன்னு அதுக்கும் மனசு ரொம்ப திருப்தியா இருந்துச்சா. அதுக்கப்புறம் தான் யுக்கி அக்கா புரிஞ்சுக்கிட்டாலாம், நட்புனா வெறும் ஃபன் டைம் மட்டும் கிடையாது. அவங்க கஷ்டத்துல இருக்காங்கன்னு நம்மளுக்கு தெரிஞ்சாலே அவங்களுக்கு நம்ம கண்டிப்பா ஹெல்ப் பண்ணணும். சோ இதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டோம் குட்டீஸ், நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருக்கோம் அப்படின்னா சும்மா ஹாய் பை ஃப்ரெண்ட்ஸா இருக்கக்கூடாது. அவங்களோட கஷ்ட காலத்திலயும் நம்ம அவங்களுக்கு கூடவே இருந்து ஹெல்ப் பண்ணணும், இல்ல நம்மளால முடிஞ்ச உதவிகளை செய்யணும், இல்ல ஆறுதலாவது சொல்லணும். புரிஞ்சுதா? ஓகே குட்டீஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நான் உங்களை இன்னொரு கதையில சந்திக்கிறேன். பை பாய்.